சர்க்கரைட். இந்த ஒரு சர்க்கரைட் தானே, இந்த ஒரு சர்க்கரைட் ஆனது என்னது, இந்த ஒரு சர்க்கரைட் வந்து எப்படின்னா கார்போஹைட்ரேட் அடிப்படை கட்டமைப்பு அலகுத்தான் என்னது இந்த ஒரு சர்க்கரைட். ஒரு சர்க்கரைட் எப்படி கார்போஹைட்ரேட்டின் அடிப்படை கட்டமைப்பு அலகுத்தான் இந்த ஒரு சர்க்கரைட். இந்த ஒரு சர்க்கரைட் கலக்கு எளிய வெள்ளம் என்று அழைக்கப்படுமா. இந்த ஒரு சர்க்கரைட் எப்படி அழைக்கப்படுமா, எளிய வெள்ளம் என்று அழைக்கப்படுமா. முதலாவது கார்போஹைட்ரேட் எப்படி கார்போஹைட்ரேட் அடிப்படை கட்டமைப்பு அலகுத்தான் என்னது இந்த ஒரு சர்க்கரைட். அதே மாதிரி வந்து என்னது இது என்னென்ன அழைப்போம், எளிய வெள்ளங்கள் என்றும் அழைப்போமாம் இந்த ஒரு சர்க்கரைட்டுகள் பொதுவாக. அந்த ஒரு சர்க்கரைட்ல 3 வகை இருக்குது. என்ன வகை, குளுக்கோஸ், பெக்டோஸ், கலக்டோஸ். குளுக்கோஸை பற்றி சொல்கிறோம்டா. குளுக்கோஸ் எப்படி கார்போஹைட்ரேட்டோட இறுதி விளைபொருள் தான் என்னது இந்த குளுக்கோஸ். அதே மாதிரி வந்து ஒளித்தொகுப்புட பிரதான விளைபொருள் தான் என்னது இந்த குளுக்கோஸ். வேற அந்த குளுக்கோஸை பற்றி சொல்கிறோம்டா. கார்போஹைட்ரேட் பிரதான விளைபொருள். அதே மாதிரி வந்து என்னோட குருதி இல்லை, என்னோட குருதிக்கு தானே குருதியில் அகத்துறிஞ்சப்படக்கூடிய ஒரு வடிவமும் எந்த வடிவத்தில் அகத்துறிஞ்சப்படுமெண்டா இந்த குளுக்கோஸ் வடிவில் தான் என்னது அகத்துறிஞ்சப்படும். வேற சொல்லலாம் இந்த குளுக்கோஸை பற்றி. முதல்ல என்னது குளுக்கோஸ், முதல்ல என்ன சொன்ன குளுக்கோஸ் எப்படி, குளுக்கோஸ் ஆனது எப்படி, குளுக்கோஸ் ஆனது ஒளித்தொகுப்பின் பிரதான விளைபொருள். ஒளித்தொகுப்பின் பிரதான விளைபொருள் தான் எனக்கு இந்த குளுக்கோஸ். அதே மாதிரி ரெண்டாவது என்ன சொன்னோம் இந்த குளுக்கோஸை பற்றி. அந்த குளுக்கோஸ் தான் எங்க கார்போஹைட்ரேட் இறுதி விளைபொருள் என்னது, இறுதி விளைபொருள் என்னது இந்த குளுக்கோஸ் தான். கார்போஹைட்ரேட்டின் என்னது கார்போஹைட்ரேட்டின் இறுதி விளைபொருள். இறுதி விளைபொருள் தான் இந்த என்னது இந்த கார்போஹைட்ரேட்டின் இறுதி விளைபொருள் தான் என்னது இந்த குளுக்கோஸ். வேற சொன்னோம் இந்த கார்போஹைட்ரேட் பற்றி 3 சொன்னேன். வேற சொன்னேன் எங்களோட குருதியில் எப்படி எந்த வடிவத்தில் அகத்துறிஞ்சப்படும், குளுக்கோஸ் வடிவில் தான் குருதியில் என்ன செய்யுது அகத்துறிஞ்சப்படுது. அப்படி சொல்லலாம். குருதியால் அகத்துறிஞ்சப்படக்கூடிய வடிவம், அகத்துறிஞ்சப்படக்கூடிய வடிவம். வேற என்ன சொல்லலாம், குளுக்கோஸை பற்றி ஒரு செகண்ட் இல்லை, ஒரு செகண்ட் ஒரு வகை என்னது, ஒரு செகண்ட் இன்னொரு வகை என்னது. நாங்கள் ஒரு சர்க்கரைட்டுக்கு உதாரணம் முதல்ல குளுக்கோஸ், பெக்டோஸ், கலக்டோஸ் இருக்குது. அதில் நாங்கள் ஒரு சர்க்கரைட்டை வந்து ஒரு சர்க்கரைட்டுக்கு 2 படிச்சு தான் பொதுவாக சொன்னோம். என்ன சொன்னோம், ஒரு சர்க்கரைட்டுக்கு அந்த ஒரு சர்க்கரைட்டுகள் எப்படி, ஒரு சர்க்கரைட்டுகள் வந்து கார்போஹைட்ரேட்டை அடிப்படை கட்டமைப்பு அழகுத்தான் ஒரு சர்க்கரைட். முதலாக சொன்ன ஒரு சர்க்கரைட்டை பற்றி. ரெண்டாவது சொன்ன இந்த ஒரு சர்க்கரைட்டுகள் வந்து எப்படின்னா ஒரு சர்க்கரைட்டுகள் வந்து எளிய வெள்ளங்கள் என்று பொதுவாக அழைக்கப்படுமா. எளிய வெள்ளங்கள் எது அழைக்கப்படும், இந்த ஒரு சர்க்கரைட்டுகள் எளிய வெள்ளங்கள் அழைக்கப்படும். இவ்வளவுதான் ஒரு சர்க்கரைட்டுகள் சும்மா அதுக்கு பொதுவான பாயிண்ட்ஸ். இப்போ ஒரு சர்க்கரைட்டுகளை ஒவ்வொன்றா பற்றி பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம் என்னதுன்னா குளுக்கோஸ் பற்றி பார்த்தோம். குளுக்கோஸ் பற்றி பார்க்கணும், பெக்டோஸ் பற்றி பார்க்கணும், கலக்டோஸ் பற்றி பார்க்கணும். அது வரைக்கும் தான் இந்த ஒரு சர்க்கரைட்டுகளை பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் பார்க்குறது என்னது, இது என்னது எழுதணும், குளுக்கோஸ். குளுக்கோஸ் C6H12 குளுக்கோஸ் தானே. குளுக்கோஸ். இப்போ நாங்கள் ஒரு சர்க்கரைட்டுகள்ல குளுக்கோஸ், பெக்டோஸ், கலக்டோஸ் 3 இருக்குது. இப்போ நாங்கள் பார்த்தது என்னது குளுக்கோஸ். குளுக்கோஸ் என்னது கார்போஹைட்ரேட் இறுதி விளைபொருள் தான் என்னது இந்த குளுக்கோஸ். அதே மாதிரி வந்து குருதியால் அகத்துறிஞ்சப்படக்கூடிய வடிவமும் இந்த குளுக்கோஸ் வடிவில் தான் குருதியாலையும் அகத்துறிஞ்சப்படும். அதே மாதிரி வந்து ஒளித்தொகுப்புட பிரதான விளைபொருளும் இந்த குளுக்கோஸ் தான். அதே மாதிரி இன்னொன்று சொல்றேன்டா, கலச்சுவாசத்தின் போது சக்தியானது இந்த குளுக்கோஸ் ஆனது உடைக்கப்பட்டு எங்களுக்கு சக்தி கிடைக்குமா. கலச்சுவாசத்தின் போது இந்த குளுக்கோஸ் ஆனது உடைக்கப்பட்டு எங்களுக்கு என்ன செய்யுது, சக்தி கிடைக்கும். அப்போ சொல்லலாம் கலச்சுவாசத்தின் போது குளுக்கோஸ் உடைக்கப்பட்டு சக்தி விடுவிக்கப்படுகிறது. சொல்லலாம் கலச்சுவாசத்தின் போது குளுக்கோஸ் உடைக்கப்பட்டு சக்தி விடுவிக்கப்படுகிறது. கலச்சுவாசத்தின் போது
கலச்சுவாசத்தின் போது சக்தியானது சக்தியானது சொன்ன கலச்சுவாசத்தின் போது குளுக்கோஸானது உடைக்கப்பட்டு கலச்சுவாசத்தின் போது குளுக்கோஸானது உடைக்கப்பட்டு சக்தி விடுவிக்கப்படுகிறது மொத்தம் 4 தான். என்ன சொன்னோம்? ஒரு சக்கரட்டுகள் வகையில குளுக்கோஸ், பிரக்டோஸ், கலக்டோஸ். அதுல குளுக்கோஸை பத்தி பார்த்தோம். குளுக்கோஸ் என்னது? ஒரு தொகுப்புட பிரதான விளைபொருள். கார்போஹைட்ரேட் என்னது? கார்போஹைட்ரேட்ல இறுதி விளைபொருள் என்னது? இந்த குளுக்கோஸ் தான். அதே மாதிரி வந்து குருதியால் ஆதிஞ்சப்படக்கூடிய வடிவமும் என்னது? இந்த குளுக்கோஸ் தான். அதே மாதிரி கலச்சுவாசத்தின் போது குளுக்கோஸ் உடைக்கப்பட என்ன நடக்குது? சக்தியும் விடுவிக்கப்படுது. இதுக்கு உதாரணம் வேண்டா, குளுக்கோஸுக்கு இதுக்கு உதாரணம் சொல்றேன்டா. இது காணப்படக்கூடிய இடங்களை பார்ப்போம். காணப்படக்கூடிய இடம் எங்க காணப்படும்? இந்த குளுக்கோஸ் எங்க காணப்படும்? எங்க காணப்படும் என்றா பழுத்த பழங்கள்ல, தேன்ல எல்லாம் வந்து என்ன காணப்படுமா? இந்த குளுக்கோஸ் காணப்படுமா? பழுத்த பழம் தேன்ல காணப்படக்கூடியதான் என்னது? இந்த குளுக்கோஸ். என்னது? ஒரு சக்கரைட்டுக்கள்ல உள்ள குளுக்கோஸ் சம்பந்தமா தெரியும். அதுக்கு என்னது? குளுக்கோஸுக்கு அடுத்து இருக்கிறது குளுக்கோஸ், கலக்டோஸ், அது மாதிரி வந்து பிரக்டோஸ். வாங்க பார்ப்போம். பிரக்டோஸ் ரெண்டாவது பார்க்க போறது பிரக்டோஸ். இது முதலாவது பார்த்தது குளுக்கோஸ், ரெண்டாவது பார்க்க போறது பிரக்டோஸ். பிரக்டோஸை பத்தி சொல்றேன்டா. பிரக்டோஸை பத்தி ரெண்டு தான். பிரக்டோஸ் எப்படி? பிரக்டோஸ் ஆனது இனிப்பு சுவை மிக கூடியது. மிக கூடியது தான் இந்த பிரக்டோஸ். இதுக்கு இந்த பிரக்டோஸுக்கு ஒரு சிறப்பு பேர் சொல்லுவோம். பிரக்டோஸை வந்து பலவெல்லம் என்று சொல்லி அழைப்போமாம். எப்படி அழைப்போம்? பலவெல்லம் என்று சொல்லி அழைப்போமாம். ரெண்டு தான் இந்த இந்த பிரக்டோஸை பத்தி சொல்றேன்டா. ஒன்று வந்து இனிப்பு சுவையானது மிக கூடியது. அதே மாதிரி வந்து இதுக்கு நாங்க பலவெல்லம் என்று சொல்லி அழைப்போமாம். இது காணப்படக்கூடிய இனங்கள் பழுத்த பழம், தேன், அதே மாதிரி வந்து இனிப்பு பூசணி, கேரட் போன்றவற்றில் இந்த இதுகள் காணப்படுது. அந்த பிரக்டோஸ் காணப்படுது. அவன் முதலாவது என்ன சொன்னான்? முதலாவது பலவெல்லம் என அழைக்கப்படும். முதல்ல சொன்னேன் பலவெல்லம் என அழைக்கப்படும். வேற என்ன? பிரக்டோஸ் ஆனது எப்படி அழைப்போம்? பலவெல்லம் என அழைப்போம். அதே மாதிரி இனிப்பு சுவையானது மிக கூடியது. அப்ப இனிப்பு சுவை மிக கூடியது. இனிப்பு சுவை கூடியது. சரியா? அடுத்த காணப்படக்கூடிய இடம் என்ன சொன்ன? காணப்படக்கூடிய இடம் காணப்படக்கூடிய இடம் எங்க காணப்படும்? எங்க காணப்படும்? இது எங்கெல்லாம் காணப்படும் சொன்ன? இந்த பிரக்டோஸ். அதே தான் நீங்க என்ன சொன்னோம்? பழுத்த பழத்துல தேன்ல, பழுத்த பழம் தேன்ல இருக்குது. அதே மாதிரி பழுத்த பழம் தேன், வேற மேலதேமா இனிப்பு பூசணி, அதே மாதிரி வந்து கேரட் போன்றவற்றிலையும் இது காணப்படுமா? சரியா? இது என்னது? பிரக்டோஸ். அடுத்து என்ன இது? குளுக்கோஸ், பிரக்டோஸ், அடுத்து வந்து கலக்டோஸ். மூணாவது இருக்கிறது என்னது? கலக்டோஸ். மூணாவது என்னது? கலக்டோஸ். மூணாவது என்னது? இந்த கலக்டோஸ். என்ன சொன்ன? கலக்டோஸை பத்தி சொல்றேன்டா. கலக்டோஸை பத்தி என்ன சொல்லலாம்? கலக்டோஸை பத்தி என்ன சொல்ற? நாங்க
குளுக்கோஸை பற்றி சொன்னோம். குளுக்கோஸை பற்றி என்ன சொன்னோம்? ஒரு ஜோப்பட பிரதான விளைபொருள், அதே மாதிரி கார்போஹைட்ரேட் இறுதி விளைபொருள், அதே மாதிரி குருதியால் உறிஞ்சப்படக்கூடிய ஒரு வடிவம், அதே மாதிரி வந்து கலச்சு வாசத்தில் குளுக்கோஸ் ஆனது உடைக்கப்படப்படி சக்தி விடிக்கப்படுதுன்னு சொன்னேன். சரியா? அதே மாதிரி வந்து வேற பார்த்தோம். அதே மாதிரி பிரக்டோஸை பற்றி பார்த்தோம். பிரக்டோஸை பற்றி 2 சொன்னேன். என்ன சொன்னேன்? இனிப்பு சுவையானது மிக மிக கூடியது, அது வந்து பல வெள்ளம் என்று சொல்லப்படும் என்று சொன்னேன். இது காணப்படக்கூடிய இடங்கள் இனிப்பு பூசணி, அதே மாதிரி வந்து கேரட்டில், பழுத்த பழத்தில், தேனில் காணப்படும் சொன்னேன். இப்போ பார்க்கறது எலக்ட்ரோஸ். எலக்ட்ரோஸ் ஆனது எப்படி என்றா கலெக்ட்ரோஸ் தானே. இப்போ பார்க்க போகிறது வந்து கலெக்ட்ரோஸ். 3வது உள்ளது கலெக்ட்ரோஸ் ஆனது. கலெக்ட்ரோஸ் வந்து எப்படி என்றா எலக்ட்ரோஸ் சமிபாட்டின் இறுதி விளைபொருள் தான் என்னது இந்த கலெக்ட்ரோஸு. எலக்ட்ரோஸ்னா என்ன? அது ஒரு இருசக்கரேட் தான் அந்த எலக்ட்ரோஸ். அந்த இருசக்கரேட்டில் இருக்கிற அந்த எலக்ட்ரோஸ் சமிபாட்டிட இறுதி விளைபொருள் தான் என்னது இந்த கலெக்ட்ரோஸு. என்ன சொல்ற முதல்ல அப்படின்னு சொல்கிறேன். எலக்ட்ரோஸ் சமிபாட்டின் இறுதி விளைபொருள் தான் இந்த கலெக்ட்ரோஸு. முதலாவது. 2வது சொல்கிறேன், இது வந்து இனிப்பு சுவை வந்து மிக மிக குறைவு. என்னது? இனிப்பு சுவை. முதல்ல 2வது சொல்கிறேன், இனிப்பு சுவை மிக மிக குறைவு. இனிப்பு சுவை மிக குறைவு. இனிப்பு சுவை குறைவு. சரியா? மிக குறைவு. வேற சொல்லலாம். வேற சொன்னேன், இனிப்பு சுவை குறையது. இது வந்து இறுதி விளைபொருள். இந்த கலெக்ட்ரோஸ் வந்து இறுதி விளைபொருள். எலக்ட்ரோஸின் இறுதி விளைபொருள் தான் என்னது இந்த கலெக்ட்ரோஸ். எலக்ட்ரோஸின் இறுதி விளைபொருள். எலக்ட்ரோஸின் இறுதி விளைபொருள் தான் என்னது இந்த எங்களோட கலெக்ட்ரோஸ். கலெக்ட்ரோஸை பற்றி 2 தான். என்ன 2 சொன்னேன்? 1 இனிப்பு சுவையானது மிக மிக இனிப்பு சுவையப்படி மிக குறைவு. அதே மாதிரி வந்து 2வது சொன்னேன் கலெக்ட்ரோஸ். இந்த கலெக்ட்ரோஸ் ஆனது எலக்ட்ரோஸ் சமிபாட்டின் இறுதி விளைபொருள் தான் என்னது இந்த கலெக்ட்ரோஸ். இது காணப்படக்கூடிய இடங்கள் எடுத்து பார்க்கணும். இது காணப்படக்கூடிய இடங்கள் எங்கே காணப்படும்? அடுத்ததா இதில் இருந்தால் காணப்படக்கூடிய இடங்கள் காணப்படக்கூடிய இடங்கள் எங்கே காணப்படும்? காணப்படக்கூடிய இடங்கள் ஒன்று வந்து இது எலக்ட்ரோஸ் எப்படி இனிப்பு சுவை குறைந்தது. அது காணப்படக்கூடிய இடம் என்றா பால். பொதுவாக சொல்கிறோம், இது வந்து பால் உற்பத்தி உணவுகளில் காணப்படும். எங்கே காணப்படும்? பால் உற்பத்தி உணவுகளில் தான் இது காணப்படும். எலக்ட்ரோஸு பால் உற்பத்தி இடங்களில் காணப்படும். இவ்வளவுதான் உங்களுக்கு என்னது இந்த ஒரு சர்க்கரைட் சம்பந்தமானது. என்ன சொன்ன? முதலாவது நான் கார்போஹைட்ரேட் எத்தனை வகையாக பிரித்தோம்? அவருடைய ஆக்காளகர் அடிப்படையில் 3 வகையாக பிரித்தோம். ஒரு சர்க்கரைட், இரு சர்க்கரைட், பல் சர்க்கரைட். அந்த ஒரு சர்க்கரைட்டை பற்றி தான் பார்த்தோம். ஏற்கனவே அறிமுகம் பார்த்தோம். அப்படி அது இனிப்பு சுவை கூடியதா குறைஞ்சதா, அதே மாதிரி வந்து பளிங்குருவானதா, அது வந்து எப்படி ஆக்கப்பட்டுச்சு, அதுக்கான உதாரணம் 3 பார்த்தோம். அந்த உதாரணம் என்னது? அந்த 3 உதாரணம் என்ன உதாரணம் பார்த்தோம்? குளுக்கோஸ், பெக்ட்ரோஸ், கலெக்ட்ரோஸ். அதில் முதலாவது குளுக்கோஸை பற்றி பார்த்தோம். குளுக்கோஸ் எப்படி? ஒரு தோப்பட பிரதான விளைபொருள் தான் இந்த குளுக்கோஸ். அதே மாதிரி வந்து கார்போஹைட்ரேட் இறுதி விளைபொருள் தான் என்னது இந்த குளுக்கோஸ். குருதியாக துரிஞ்சப்படக்கூடிய வடிவமும் இந்த குளுக்கோஸ். அதே மாதிரி கலச்சு வாசலின் போது குளுக்கோஸ் ஆனது உடைக்கப்பட்டு தான் சக்தியும் வழங்கப்படுது, சக்தி விடுவிக்கப்படுது. அதே மாதிரி அது காணப்படக்கூடிய இடங்கள் எங்கே காணப்படும்? பழுத்த பழத்தில், தேனில் காணப்படக்கூடியதாக இருந்துச்சு. ஒழுங்காக இருந்து குளுக்கோஸை பற்றி சொன்னோம். அது பிரக்டோஸை பற்றி 2 பேரும் சொன்னோம். பிரக்டோஸ் எப்படி? பல வெள்ளம் என அழைக்கப்படும். அதே மாதிரி வந்து இனிப்பு சுவை கூடியது என்னது இந்த பெக்ட்ரோஸ் தான். உதாரணம் பழுத்த பழம், தேன், இனிப்பு பூசணி, கேரட் போன்றவற்றில் காணப்படும் சொன்னோம். அது பிறகு பார்த்தா 3வது பார்த்தது கலெக்ட்ரோஸ். கலெக்ட்ரோஸை பற்றி என்ன சொன்னோம்? கலெக்ட்ரோஸ் ஆனது எலக்ட்ரோஸ் சமிபாட்டின் இறுதி விளைபொருள் தான் இந்த கலெக்ட்ரோஸ். அதே மாதிரி வந்து இனிப்பு சுவையானது மிக குறைவு. இது காணப்படக்கூடிய இடங்கள் வந்து எங்கள் பால் உற்பத்தி உணவுகளில் காணப்படும் சொன்னோம். இதுக்கு சிறப்பு பேர் என்ன சொன்னோம்? பெக்ட்ரோஸுக்கு சிறப்பு பேர் பல வெள்ளம். அதே மாதிரி இன்னொரு சிறப்பு பேர் சொன்னோம். பொதுவாக கார்போஹைட்ரேட்டை பற்றி 2 பாயிண்ட்ஸாக சொன்னேன். எப்படி? கார்போஹைட்ரேட்டை பற்றி கார்போஹைட்ரேட்டில் வர ஒரு சர்க்கரைட்டை பற்றி 2 பாயிண்ட்ஸாக சொன்னேன். அதுலேயும் ஒரு சிறப்பு பேர் சொன்னேன். அந்த ஒரு சர்க்கரைட்டுக்கும் ஒரு சிறப்பு பேர் இருக்கு. என்ன சிறப்பு பேர்? ஒரு சர்க்கரைட்டுக்கு ஒரு சர்க்கரைட்டு சிறப்பு பேர் தான் என்னது? ஏன்னா ஒரு சர்க்கரை சிறப்பு பேர் தான் என்னதுண்டா
எளிய வெள்ளம் என்று அழைக்கப்படும். என்னது? இந்த ஒரு சக்கரட்டுகள் வந்து எளிய வெள்ளம் என அழைக்கப்படும். இது என்னது? பிரக்டோஸ் சில பேர் என்னது பல வெள்ளம் அழைக்கும். பிரக்டோஸை நாங்கள் பல வெள்ளம்னு சொல்லுவோம். ஆனால் பொதுவாக ஒரு சக்கரட்டு நாங்கள் என்ன சொல்லுவோம்? எளிய வெள்ளங்கள் அழைக்கப்படும். அதே மாதிரி வேற சொன்ன ஒரு சக்கரேட்டில் பற்றி ரெண்டு தான் சொன்னோம். ஒரு சக்கரத்தை பற்றி வேற சொன்னேன். கார்போஹைட்ரேட் என்னது என்னது கார்போஹைட்ரேட் அடிப்படை கட்டமைப்பு அலகு தான் என்னது? இந்த ஒரு சக்கரை. கார்போஹைட்ரேட் அடிப்படை கட்டமைப்பு அலகு ஒரு சக்கரைட்டு. அதே மாதிரி வந்து அது எளிய வெள்ளம் அழைக்கப்படும். பொதுவாக ஒரு சக்கரத்தை பற்றி சொன்னோம். இது வந்து என்னது? பல வெள்ளம் வந்து பிரக்டோஸ் ஒரு சில பேர் தான் இந்த பல வெள்ளம். சரியா? உளுந்தானது இந்த ஒரு சக்கரைட்டுகள். அடுத்த பார்க்கணும் என்னண்டா ரெண்டாவது ஒரு சக்கரைட்டுகள். அடுத்து என்னது? இரு சக்கரைட்டுகள். ரெண்டாவது பார்க்கணும் என்னண்டா இரு சக்கரைட்டுகள். இரு சக்கரைட்டுகள். இரு சக்கரைட்டுகள் எப்படி சொன்ன? இரு சக்கரைட்டுகள் வந்து ஒரு போதிய மூலக்கூறு இரண்டு இணைஞ்சு அதிலிருந்து என்ன வெளியாகிற அதிலிருந்து நீர் மூலக்கூறு ஒன்று வெளியேறுவதனால உருவாகிற சேர்வைத்தான் இந்த இரு சக்கரைட்டுகள். இரண்டு ஒரு சக்கரைட்டு மூலக்கூறுகள் இணைந்து அதிலிருந்து நீர் மூலக்கூறு ஒன்று வெளியேறுவதனால உருவாகிறது தான் என்னது? இந்த இரு சக்கரைட்டு. அதை பார்த்தோம். சரியா? இரு சக்கரைட்டு வேற இரு சக்கரைட்டு படி வேற என்ன பார்த்தோம் அறிமுகத்தில்? இரு சக்கரைட்டானது இனிப்பு சுவை வந்து மிக மிக கூடியதா இல்ல இனிப்பு சுவையானது தான். இனிப்பு சுவையா? இது சக்கரைட்டு இனிப்பு சுவையானது. அங்கே இனிப்பு சுவை மிக மிக கூடியது என்ன சொன்னோம்? ஒரு சக்கரையில உள்ள பிரக்டோஸ் தான் இனிப்பு சுவை மிக மிக கூடியதுன்னு பார்த்தோம். சரியா? இப்போ நாங்கள் பார்க்குறது என்னது? இரு சக்கரைட்டு. இரு சக்கரைட்டை பற்றி வேற என்ன சொன்னோம்? இரு சக்கரைட்டானது இனிப்பு சுவையானது, நீரில் கரையக்கூடியது, பளிங்குருவானது. சரியா? வேற என்ன பார்த்த மாதிரி போதில் இரு சக்கரைட்டானது ஒரு ரெண்டு என்னது ரெண்டு ஒரு சக்கரைட்டு மூலக்கூறு இணைஞ்சு அதில் நீர் மூலக்கூறு வெளியேறுவதனால தான் இந்த இரு சக்கரைட் உருவாகுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி வந்து அதுக்கு உதாரணம் மோல்டோஸ். அதே மாதிரி வந்து என்னது சுக்ரோஸ். அதே மாதிரி வந்து வேலை பார்த்தது எலக்ட்ரோஸ். 3 உதாரணம் பார்த்தோம். அதில் முதலாவது பார்ப்போம் என்னதுண்டா இந்த இரு சக்கரைட்டில் வரது இந்த இரு சக்கரைட்டுகள். இரு சக்கரைட்டுகள் எவ்வாறு உருவாகுது? இரு சக்கரைட்டுகள் இரண்டு என்ன சொன்னோம்? இரண்டு ஒரு சக்கரைட் மூலக்கூறுகள் இணைஞ்சு அதிலிருந்து நீர் மூலக்கூறு வெளியேறுவதனால உருவாகிறது தான் என்னது? இந்த இரு சக்கரைட்டு. சரியா? உதாரணமா குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ் இணைஞ்சு குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ் இணைஞ்சு உருவாகிறது என்னது? குளுக்கோஸ் இணைஞ்சு உருவாகிறது என்னது? இது ஒரு சக்கரைட் இதுவும் ஒரு சக்கரைட். இந்த ரெண்டு ஒரு சக்கரைட் மூலக்கூறு இணைஞ்சு அதிலிருந்து என்ன வெளியேறணும்? நீர் வெளியேறணும். அதிலிருந்து என்ன வெளியேறணும்? இறுதியாக அதிலிருந்து நீர் வெளியேறணும். நீர். சரியா? நீண்டா H2O நீர் வெளியேறணும். அந்த இரண்டு ஒரு சக்கரைட் மூலக்கூறு உருவாகி ரெண்டு ஒரு சக்கரைட் மூலக்கூறு இணைஞ்சு அதிலிருந்து நீர் வெளியேறுவதனால உருவாகிற சேர்வைத்தான் என்னது? இந்த இரு சக்கரைட். என்ன உருவாகும்? குளுக்கோஸ் இணைந்தா மோல்டோஸ் உருவாகும். என்ன உருவாகும்? மோல்டோஸ் உருவாகும். குளுக்கோஸும் இணைந்தா. அதே மாதிரி வந்து இந்த குளுக்கோஸும் வேற ஒரு சக்கரை சொல்லலாம். குளுக்கோஸ் பிரக்டோஸ். குளுக்கோஸும் பிரக்டோஸும் இணைஞ்சா என்ன உருவாகும்? குளுக்கோஸும் பிரக்டோஸும் இணைஞ்சா சுக்ரோஸ் உருவாகும். குளுக்கோஸும் என்னது? குளுக்கோஸ் கலெக்ட்ரோஸ் பிரக்டோஸ் தானே. உதாரணம் ஒரு சக்கரை. அந்த ஒரு சக்கரை தான் என்னது? ரெண்டு ஒரு சக்கரை இணைய போகுது. ரெண்டு ஒரு சக்கரை இணைஞ்சு உருவாகும். குளுக்கோஸும் பிரக்டோஸும் இணைஞ்சு என்ன வரப்போகுதுண்டா? சுக்ரோஸ் வரப்போகுது. சுக்ரோஸு பிளஸ் நீர் உருவாக போகுது. நீலக்கல். அடுத்து என்ன உருவாக போகுது? குளுக்கோஸும் இணைஞ்சு குளுக்கோஸும் பிரக்டோஸும் இணைஞ்சு அடுத்த குளுக்கோஸ் வேற நினைக்கிறது. குளுக்கோஸும் கலெக்ட்ரோஸ். குளுக்கோஸ் பிளஸ் கலெக்ட்ரோஸ். குளுக்கோஸ் பிளஸ் கலெக்ட்ரோஸ் இணைஞ்சு உருவாகிறது என்னது வரும்?
குளுக்கோஸும் இணைஞ்சு மால்டோஸ் வந்துச்சு. குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் இணைஞ்சு சுக்ரோஸ் வந்துச்சு. குளுக்கோஸும் கலக்ட்ரோஸும் இணைஞ்சு வர்றது என்னது? எலக்ட்ரோஸ் உருவாகும். பிளஸ் அதுல இருந்து என்ன வெளியாகும்? நீர் வெளியேறும். அதானே? சரி, அவ்வளோதானே. இருசக்கரை பற்றி அறிமுகம் என்னது? இருசக்கரை வரைபடம் என்ன சொன்னோம்? 2 ஒரு சக்கரைட்டுக்கள் அல்லது 2 ஒரு பகுதிய மூலக்கூறு. என்ன 2 ஒரு சக்கரைட்டுக்கள் இணைஞ்சு 2 அல்லது 2 ஒரு பகுதிய மூலக்கூறு இணைஞ்சு அதுல இருந்து என்ன உருவாகுது? 2 ஒரு சக்கரை இணைஞ்சு அதுல இருந்து என்ன உருவாகுது? அதுல இருந்து என்ன வெளியேறுது? இந்த 2 இணைகிறதால அதுல இருந்து நீர் மூலக்கூறு ஒன்று வெளியேறுவதனால உருவாகிற சேர்வை தான் ஒரு சக்கரைட்டுக்கள். 2 ஒரு சக்கரைட் மூலக்கூறு இணைஞ்சு அதுல இருந்து ஒரு நீர் மூலக்கூறு ஒன்று வெளியேறுவதனால உருவாகிற சேர்வை தான் இரு சக்கரைட்டு. இரு சக்கரைட் என்றா 2 ஒரு சக்கரைட் மூலக்கூறுகளை இணைஞ்சு அதுல இருந்து நீர் மூலக்கூறு ஒன்று வெளியேறுவதனால உருவாகிற சேர்வை தான் எனது இந்த இரு சக்கரைட்டுக்கள். சரியா? இப்ப முதலாவது பார்க்கணும் என்னண்டா, இந்த இரு சக்கரைட்டுக்கள்ல முதலாவது உள்ளது வந்து என்னது? அந்த மால்டோஸ். முதலாவது பார்க்கணும் என்னண்டா இந்த மால்டோஸை பத்தி பார்ப்போம். அடுத்த பார்க்கணும் என்னது? இந்த மால்டோஸ் தான். தனியே மால்டோஸை பத்தி பார்க்க போறோம். மால்டோஸ் எப்படி? மால்டோஸை பத்தி முதலாவது சொல்லலாம். எப்படி என்றா, இந்த மால்டோஸ் ஆனது 2 குளுக்கோஸ் மூலக்கூறுகள் 2 குளுக்கோஸ் இணைஞ்சு உருவானது தான் இந்த மால்டோஸ். அப்ப நாங்க முதலாவது அந்த பென்சாய் சொல்லலாம். 2 குளுக்கோஸ் மூலக்கூறுகள் 2 குளுக்கோஸ் இணைந்து உருவானது தான் இந்த மால்டோஸ். அப்ப நாங்க முதலாவது சொல்லலாம் 2 குளுக்கோஸ் இணைந்து உருவானது இந்த மால்டோஸ். அதே மாதிரி வந்து கார்போஹைட்ரேட், அதாவது வந்து கார்போஹைட்ரேட் சொல்லாம மாப்பொருளோட ஆரம்ப விளைபொருள் தான் இந்த மால்டோஸ். என்னத்திட மாப்பொருளின் ஆரம்ப விளைபொருள் தான் இந்த மால்டோஸ். முதலாவது சொன்னேன். 2 தான் பாயிண்ட்ஸ். என்னது? ஒன்று வந்து என்னது? என்ன சொன்ன? இதே வச்சு சொல்லலாம். குளுக்கோஸ் 2 குளுக்கோஸ் இணைஞ்சு உருவானது தான் இந்த மால்டோஸ். முதலாவது சொல்லுவோம் 2 குளுக்கோஸ் இணைந்து உருவானது. 2 குளுக்கோஸ் இணைந்து உருவானது 2 குளுக்கோஸ் இணைந்து உருவானது. ரெண்டாவது சொல்லலாம் இது 2 குளுக்கோஸ் இணைஞ்சு உருவானது. முதலாவது சொன்னோம். ரெண்டாவது சொல்லலாம் மாப்பொருளின் ஆரம்ப விளைபொருளும் இந்த மால்டோஸ் தான். மாப்பொருளின் சொல்லுவோம். கார்போஹைட்ரேட்ல மாப்பொருளின் ஆரம்ப விளைபொருள் இந்த மால்டோஸ் ஆகும். விளைபொருள் இந்த மால்டோஸ் ஆகும். பொருளின் ஆரம்ப விளைபொருள் இந்த மால்டோஸ். வேற என்ன சொல்லலாம்? அவ்வளவுதான். 2 சொன்னாலே போதும். இதுக்கு என்னது? ஒன்று சொன்னோம் 2 குளுக்கோஸ் இணைஞ்சு உருவானது. அதே மாதிரி வந்து மாப்பொருள் ஆரம்ப விளைபொருளும் இந்த மால்டோஸ் தான். இது எங்க காணப்படுது? முளைக்கும் வித்துக்கள்ல தான் இந்த மால்டோஸ் வந்து காணப்படக்கூடியதா இருக்கும். எங்க? முளைக்கும் வித்துக்கள்ல காணப்படும் இடங்கள் காணப்படும் இடம் எங்க? முளைக்கும் வித்துக்கள்ல காணப்படுமா? முளைக்கும் வித்துக்களில் காணப்படும் இடங்கள் முளைக்கும் வித்துக்களில் காணப்படும். சரியா? எனது இந்த இவ்வளவுதான் மால்டோஸை பத்தி தெரியும். அடுத்த என்ன? ஒன்று வந்து குளுக்கோஸும் இணைஞ்சு உருவானது. மாப்பொருள்ல ஆரம்ப விளைபொருளும் இந்த மால்டோஸ். காணப்படக்கூடிய இடங்கள் முளைக்கும் வித்துக்கள்ல காணப்படும். அடுத்து இருக்கிறது சுக்ரோஸை பத்தி பார்ப்போம். அடுத்து ரெண்டாவது இருக்கிறது என்னது? ரெண்டாவது இருக்கிறது வந்து சுக்ரோஸை பத்தி என்ன சொல்லலாம்? சுக்ரோஸ் ஆனது 2 உருவானது. சுக்ரோஸ் ஆனது
குளுக்கோஸும் பிரக்டோஸும் இணைந்து அதே நாங்கள் முதலாவது பாயிண்ட்ஸை சொல்லலாம். சுக்ரோஸ் ஆனது எப்படி? குளுக்கோஸும் இணைஞ்சு உருவானது முதலாவது பாயிண்ட் சொல்லலாம். இரண்டு குளுக்கோஸும் வேற என்ன இணைஞ்சு உருவானது? குளுக்கோஸும் பிரக்டோஸும் இணைந்து உருவானது தான் இந்த சுக்ரோஸ். வேற சொல்லலாம் சுக்ரோஸை பத்தி. குளுக்கோஸும் பிரக்டோஸ் இணைஞ்சு உருவானது தான் இந்த சுக்ரோஸ். அதே மாதிரி வந்து இனிப்பு சுவை அங்க சொன்னோம் ஒரு சக்கரையில சொன்னோம் தான் இனிப்பு சுவை கூடியது. அதே மாதிரி இந்த ஒரு சக்கரையில எதுக்கு சொன்னோம் இனிப்பு சுவை கூடியது? ஒரு சக்கரையில பிரக்டோஸுக்கு சொன்னோம் இனிப்பு சுவை கூடியது. அதே மாதிரி இங்க சொல்றோம் சுக்ரோஸும் வந்து இனிப்பு சுவை கூடியது தான். சுக்ரோஸும் வந்து இனிப்பு சுவை கூடியது. அங்கேயும் கூடியதுன்னு சொன்னோம். இனிப்பு சுவை வந்து கூடியது. இதுவும் வந்து அதே போல இனிப்பு சுவை வந்து கூடியது. மிக கூடியது. சரியா? சுக்ரோஸ். வேற சொல்லலாம் சுக்ரோஸை பத்தி. எங்கெல்லாம் காணப்படுது? வெள்ளை சீனில, சிவப்பு சீனில, கரும்புல, பீட்ரூட்ல இதெல்லாம் வந்து என்னது இந்த சுக்ரோஸ் வந்து காணப்படுது. இனிப்பு சுவை கூடியது. எங்க காணப்படும் இடம்? காணப்படும் இடம் எங்கெல்லாம் காணப்படும்? சீனி, சிவப்பு சீனி, வெள்ளை சீனி, கரும்பு, அதே மாதிரி வந்து பீட்ரூட் கரும்பு பீட்ரூட்ல எல்லாமே என்ன காணப்படுது? இந்த சுக்ரோஸ் வந்து காணப்படுது. அடுத்தது என்னது? குளுக்கோஸ் சரி, சுக்ரோஸ் சரி. அடுத்து வந்து எலக்ட்ரோஸ். அடுத்து வைக்கிறது என்னது? எலக்ட்ரோஸ். மூணாவது வைக்கிறது என்னது? எலக்ட்ரோஸ். மூணாவது வைக்கிறது என்னது? எலக்ட்ரோஸ். மூணாவது இங்க மூணாவது என்னது? மூணாவது வைக்கிறது வந்து என்னது? மூணாவது வைக்கிறது என்னது? எலக்ட்ரோஸ். எலக்ட்ரோஸ் எப்படி உருவாது? குளுக்கோஸும் கலக்ட்ரோஸும் இணைஞ்சு தானே எலக்ட்ரோஸ் உருவாது. எலக்ட்ரோஸை பத்தி சொல்றேன்டா. இது எவ்வாறு அதே சொல்லலாம். எலக்ட்ரோஸ் எவ்வாறு உருவாகுது? குளுக்கோஸும் கலக்ட்ரோஸும் இணைந்து எலக்ட்ரோஸ் உருவாகுது. அப்ப அதை நாங்கள் முதலாவது பாயிண்ட் சொல்லலாம். குளுக்கோஸும் அதே மாதிரி வந்து கலக்ட்ரோஸும் இணைந்து உருவானது. குளுக்கோஸும் கலக்ட்ரோஸும் இணைந்து உருவானது. ரெண்டு சொல்லலாம். ரெண்டாவது சொல்லலாம். இந்த எலக்ட்ரோஸ் ஆனது இனிப்பு சுவையா? நாங்க கலக்ட்ரோஸுக்கு என்ன சொன்னோம்? கலக்ட்ரோஸ் இனிப்பு சுவையா? இனிப்பு சுவை இல்ல. அவ இதுவும் இனிப்பு சுவை ஆயிக்குமா? இனிப்பு சுவை இல்ல. இனிப்பு சுவை அற்றது. வேற சொல்லலாம் இனிப்பு சுவை அற்றது. இனிப்பு சுவை அற்றன்னு சொல்லாம நாங்க கொஞ்சம் எப்படி சொல்லலாம்? இனிப்பு சுவை அற்றதுன்னு சொல்லாம இனிப்பு சுவை அப்படின்னா இனிப்பு சுவை குறைந்துன்னு சொல்லி இந்த அறவைக்கிறது இல்லை இருக்கும். ஆனா இனிப்பு சுவை இல்லாத மாதிரி இருக்கும். அப்ப நாங்க சொல்லலாம் இனிப்பு சுவை குறைந்தது. அதான் சொன்ன இனிப்பு சுவை குறைந்ததுன்னு சொன்னோம். குளுக்கோஸும் கலக்ட்ரோஸும் இணைஞ்சு உருவானது. அதே மாதிரி வந்து இனிப்பு சுவை வந்து குறைந்தது. வேற என்ன சொல்லலாம் இந்த எலக்ட்ரோஸை பத்தி? எலக்ட்ரோஸ் ஆனது இந்த எலக்ட்ரோஸ் எப்படி எத்தனை இனிப்பு சுவை வந்து குறைந்தது. அதே மாதிரி வந்து இது வந்து எங்க காணப்படும் சொன்னோம்? அங்க கலக்ட்ரோஸ் வந்து எங்க காணப்படும் சொன்னோம்? பால் உற்பத்தி உணவுகள்ல காணப்படக்கூடியதா இருக்குமா? எத்தனை சதவீதம் காணப்படும்? இந்த எலக்ட்ரோஸ் வந்து பாலில் எத்தனை சதவீதம் காணப்படும்? எலக்ட்ரோஸ் ஆனது பாலில் 4 தொடக்கம் 6% 4% தொடக்கம் 6% என்ன காணப்படும்? இந்த எலக்ட்ரோஸ் காணப்படும். சரியா? அதே மாதிரி வந்து தாய்ப்பால்ல வந்து
6.7% எலக்ட்ரோசு காணப்படும். அது மாதிரி சொல்லலாம். இது தாவரங்கள காணப்படுமா? அப்ப சொல்லலாம் தாவரங்களில் காணப்படாத வெள்ளம் எங்கட இந்த எலக்ட்ரோசு. அப்படி கேட்க தாவரங்களில் காணப்படாத வெள்ளம் எது அப்படி கேட்டாங்கன்னா என்ன வரும்? இப்படி கேட்கலாம் தாவரங்களில் காணப்படாத ஒரு சக்கரைட்டி எது? தாவரங்களில் காணப்படாத இரு சக்கரைட்டின் வகை எது கேட்கலாம். அப்படி என்ன வரும்? தாவரங்களில் காணப்படாத ஒரே ஒரு வெள்ளம் தாவரங்களில் காணப்படாத வெள்ளம் என்னது? தாவரங்களில் காணப்படாத வெள்ளம் என்னது? எங்கட இந்த எலக்ட்ரோஸ் தான். எலக்ட்ரோஸை பத்தி மொத்தம் 4 சொன்னோம். என்ன சொன்னோம்? குளுக்கோஸும் கலக்ட்ரோஸும் இணைஞ்சு உருவானது இந்த எங்கட எலக்ட்ரோஸ். இனிப்பு சுவை குறைஞ்சது. பல 4.6%, பல 6.7% காணப்படும் சொன்னோம். அதே மாதிரி தாவரங்கள்ல காணப்படாத வெள்ளம் என்னது? எங்கட இந்த எலக்ட்ரோஸ் தான். தாவரங்கள்ல இருக்கவே இருக்காது. இதுதான் என்னது? எங்கட இரு சக்கரத்துல தெரிய வேண்டியது எதை பத்தி? இந்த எலக்ட்ரோஸை பத்தி. முதலாவது பார்த்தோம் இரு சக்கரைட்டில் வகையில மோல்டோஸை பத்தி பார்த்தோம். மோல்டோஸ் எப்படி உருவானது? குளுக்கோஸும் இணைஞ்சு உருவானது. இது எங்க காணப்படுது? குளுக்கோஸும் இணைஞ்சு உருவானது. மாப்பொருள்ல ஆரம்ப விளைபொருளும் என்னது? மாப்பொருள் சமீபாட்டில் ஆரம்ப விளைபொருளும் என்னது? எங்கட இந்த மோல்டோஸ் தான். வேற என்ன சொன்னோம்? இது காணப்படக்கூடிய இடங்கள் முளைக்கும் வித்துக்கள்ல காணப்படும் என்று சொன்னோம். அடுத்தது சுக்ரோஸ் என்னது? சுக்ரோஸ் என்ன சொன்னோம்டா குளுக்கோஸும் பிரக்டோஸும் இணைஞ்சு உருவானது. இனிப்பு சுவை கூடியது. காணப்படும் இடங்கள் சிவப்பு சீனி, வெள்ளை சீனி, கரும்பு, பீட்ரூட்ல எல்லாம் காணப்படும் என்று சொன்னோம். அதே மாதிரி எலக்ட்ரோஸ் எப்படி? குளுக்கோஸும் கலக்ட்ரோஸும் இணைஞ்சு உருவானது. இனிப்பு சுவை குறைந்தது. தாய்ப்பாலில் 4.6%, தாய்ப்பாலில் 6.7% காணப்படும் சொன்னோம். அதே மாதிரி தாவரங்கள்ல காணப்படாத ஒரே ஒரு வெள்ளம் என்னது? தாவரங்கள்ல காணப்படாத வெள்ளம் எது? எங்கட இந்த எலக்ட்ரோஸ் தான். உலகானது இரு சக்கரைட் சம்பந்தமா தெரிய வேண்டியது. அடுத்து என்னது? பல் சக்கரைட்டுகள். அடுத்து என்னது? பல் சக்கரைட்டுகள். இந்த பல் சக்கரைட்டுகள் பார்த்தோம். இந்த பல் சக்கரைட்டுகள் தான் இப்ப பார்ப்போம். பல் சக்கரைட்டுகளை பத்தி முதலாவது சொல்றேன்டா. இந்த பல் சக்கரைட்டு எப்படி சொன்னோம்? ஒரு பௌதிய மூலக்கூறு பல இணைஞ்சு உருவாகுன்னு அறிமுகத்துல சொன்னோம். அது இனிப்பு சுவையாற்றதுன்னு சொன்னோம். ஏன் சொன்னோம்? அங்கெல்லாம் ஒரு சக்கரைட்டு அறிமுகம் பார்க்கல. அதெல்லாம் இனிப்பு சுவையானது, இது இனிப்பு சுவையாற்றது. அது மீள பளிங்காக்கலாம், இதை மீள பளிங்காக்கலாம். அதை என்ன செய்யலாம்? அதெல்லாம் ஒரு சக்கரை நீர்ல கரையும்னு சொன்னோம். இதை சொன்னோம் நீர்ல கரையாதான்னு அறிமுகத்துல பார்த்தோம். அதுக்கு உதாரணம் அறிமுகத்துல பார்த்தது தான் மாப்பொருள், கிளைகோஜன், செல்லோஸ், அரைசெல்லோஸ், பெக்டின், இன்னொன்று. இந்த 6ஐயும் பத்தி பார்த்தோம்னா எங்களோட இந்த பல் சக்கரைட் இப்படியே போகுது. சரியா? பல் சக்கரைட்டை பத்தி முதலாக சொல்லலாம். எப்படி ஒரு பௌதிய மூலக்கூறுகள் எப்படி பல இணைஞ்சு உருவானது, அதாவது ஒரு பௌதிய மூலக்கூறு மீண்டும் இணைஞ்சு உருவானது. அதெல்லாம் சொல்லலாம். ஒரு சக்கரைட்ட பல்பகுதியமாக்கல் மூலம் உருவானது. அதே மாதிரி சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? முதலாக சொல்லலாம். ஒரு பகுதிய மூலக்கூறுகள் பல மீண்டும் இணைந்து உருவானது. மீண்டும் இணைந்து உருவானது. மீண்டும் இணைந்து உருவானது. வேற சொல்லலாம். ஒரு பகுதிய மூலக்கூறுகள் மீண்டும் இணைச்சு உருவானது. அப்படி இல்லாட்டி எப்படி சொல்லலாம்? எப்படின்னா ஒரு பகுதிய மூலக்கூறு ஒரு சக்கரைட்டுகளின் பல்பகுதியமாக்கல் மூலம் உருவானது. ஒரு சக்கரைட்டுகளின் பல்பகுதியமாக்கல் மூலம் உருவானது. பல்பகுதியமாக்கல் மூலம் உருவானது அப்படின்னு சொல்லலாம். வேற சொல்லலாம்.
இது எப்படி காணப்படும்? கிளை கொண்ட அல்லது வந்து கிளையற்ற வடிவத்திலையும் காணப்படும். அதை சொல்லலாம். எப்படி காணப்படும் இந்த பல்சக்கரைட்டுகள்? கிளை கொண்ட அல்லது கிளையற்ற வடிவிலும் காணப்படும். பல்சக்கரைட்டை பத்தி மூணு அதை பத்தி நான் அறிமுகத்துக்கு 3 பாயிண்ட் சொல்றேன். எப்படி சொல்றேன்? பல்சக்கரைட்டுகள் ஒரு பகுதிய மூலக்கூறுகள் மீண்டும் மீண்டும் இணைஞ்சு உருவானதுதான் இந்த பல்சக்கரைட்டு. வேற என்ன சொல்றோம் இந்த பல்சக்கரைட்டை பத்தி? ஒரு சக்கரைட் மூலக்கூறுகளின் பல்பகுதியமாக்கல் மூலம் உருவானது. இது கிளை கொண்ட அல்லது கிளையற்ற வடிவங்கள்ல காணப்படும். சரியா? இப்ப நாங்க இதுல அறிமுகம் பல்சக்கரைட்டை அறிமுகம் பார்த்தோம். இப்ப நாங்க பார்க்க போறோம் அதுல ஆறுக்கு தானே, அந்த ஆரையும் பத்தி பார்க்க போறோம். முதலாவது பார்க்க போறது என்னது? இந்த செல்லுலோஸை பத்தி பார்ப்போம். முதலாவது பார்ப்போம். செல்லுலோஸ் எப்படி? செல்லுலோஸ் ஆனது குளுக்கோஸ் மூலக்கூறுகள் இணைஞ்சு உருவானது. முதலாவது சொல்லலாம். இந்த செல்லுலோஸ் எப்படி உருவானது? குளுக்கோஸ் மூலக்கூறுகள் இணைஞ்சு உருவானது தான் இந்த செல்லுலோஸ். செல்லுலோஸ் என்ன செய்யுது? உடல்ல நாங்கள் செல்லுலோஸ் கொண்ட உணவுகள் நாங்கள் சாப்பிட்றதால எங்களுக்கு என்ன கிடைக்குது? அது வந்து செல்லுலோஸ் போன்ற உணவுகள் வந்து என்ன செய்யும்டா மலச்சிக்கலை வந்து தடுப்பதில் உதவுது. இது காணப்படக்கூடிய இடங்கள் எங்கண்டா தாவர கலைச்சுவரில் காணப்படுது. அதே மாதிரி வந்து நார்த்தன்மையான உணவுகள்லையும் இந்த செல்லுலோஸ் வந்து காணப்படுது. இவ்வளோ தான் நாங்கள் செல்லுலோஸை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. செல்லுலோஸ் எப்படி? குளுக்கோஸ் மூலக்கூறால் ஆனது. அதே மாதிரி வந்து இது வந்து எங்கே காணப்படுது? இது வந்து என்ன நடக்குது? இல்லை செல்லுலோஸ் வந்து மலச்சிக்கலை தடுப்பதில் உதவுது. இது காணப்படக்கூடிய இடங்கள் தான் கலைச்சுவரில் காணப்படுது. அதே மாதிரி வந்து வேற காணப்படுது நார்த்தன்மையான உணவுகளையும் இந்த செல்லுலோஸ் வந்து காணப்படுது. முதலாவது பென்ஸ் என்ன சொல்றோம் குளுக்கோஸ் மூலக்கூறு இணைஞ்சு உருவானது. குளுக்கோஸ் மூலக்கூறுகள் இணைந்து உருவானது. முதலாவது பாயிண்ட் சொல்றோம். ரெண்டாவது பாயிண்ட் சொல்றோம் குளுக்கோஸ் மூலக்கூறு இணைஞ்சு உருவானது. இது என்ன செய்யுது? சாப்பிட்றதால மலச்சிக்கலை தடுப்பதில் உதவுது. அதாவது எப்படி சொல்லலாம்னா எப்படி சொல்லுவோம்? சமிபாடடையாத உணவுகளை அதாவது சமிபாடடையாத உணவுகளை அதாவது மலச்சிக்கலை தடுப்பதில் உதவுது. மலச்சிக்கலை தடுப்பதில் உதவுகிறது. எங்க காணப்படுது? இது காணப்படக்கூடிய இடங்கள். அடுத்த பக்கம் எங்க காணப்படக்கூடிய இடம் எங்க காணப்படக்கூடிய இடம் எங்க காணப்படுது? இந்த செல்லுலோஸ் தாவரங்கள்ல கலைச்சுவர்ல தாவரங்களின் கலைச்சுவரில் வேற எங்க காணப்படுது இந்த செல்லுலோஸ்? தாவரங்கள்ல கலைச்சுவர்ல காணப்படுது இந்த செல்லுலோஸ். அதே மாதிரி நார்த்தன்மையான உணவுகள்லையும் காணப்படுது. நார்த்தன்மையான உணவுகளிலும் காணப்படுது. சரியா? இவ்வளவுதான் செல்லுலோஸ் பத்தி தெரியும். குளுக்கோஸ் மூலக்கூறு இணைஞ்சு உருவானது. சமிபாடடையாத உணவுகள்ல அதாவது வந்து இது எப்படி மலச்சிக்கலை தடுக்கிற உணவு. காணப்படக்கூடிய இடம் தாவரங்கள்ல கலைச்சுவர்ல காணப்படுது. நார்த்தன்மையான உணவுகள்லையும் வந்து காணப்படுது. அடுத்து என்ன இருக்குது? மாப்பொருள். ரெண்டாவது இருக்கிறது செல்லுலோஸ் மாதிரி யாரே செல்லுலோஸ் தான். ரெண்டாவது வந்து என்னது? மாப்பொருள். ரெண்டாவது என்னது? மாப்பொருளை பத்தி என்ன சொல்லலாம்? அந்த மாப்பொருள் வந்து என்னது?
தாவரங்கள்ல சேமிப்பு உணவு தாவரங்கள்ல எந்த வடிவத்தில் சேமிக்குது மாப்பொருள் வடிவத்தில் தாவரங்கள்ல சேமிச்சு இருக்கு. அவ சொல்லலாம் தாவரங்களின் சேமிப்பு உணவு தாவரங்களின் 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 சேமிப்பு உணவு தாவரங்கள்ல சேமிப்பு உணவா இந்த மாப்பொருள் காணப்படுது. உதாரணமா தானிய வகை வகைகள் அங்க உதாரணமா சொல்லலாம். வேண்டாம் தானிய வகைகள் கிழங்கு வகை தானிய வகைகள் கிழங்கு வகைகள் நம்ம இதற்கு உதாரணமா சொல்லலாம். தாவரங்கள்ல சேமிப்பு உணவு. அடுத்த என்ன இது கொண்டு வந்து செல்லோஸ் மாப்பொருள். அடுத்த வந்து கிளைகோஜன். மூணாவது இருக்கிறது கிளைகோஜன். கிளைகோஜன் எப்படி அது எங்க கிளைகோஜன் அது வந்து விலங்குகள்ல சேமிக்கப்பட்டிருக்கு. விலங்குகள்ல சேமிப்புணவாக காணப்படும். விலங்குகளின் சேமிப்பு உணவு. சரியா? இது என்னது எங்க காணப்படும் உதாரணம் சொல்றேன்டா உதாரணமாக சொல்லலாம். கிளைகோஜன் சொன்னேன். கிளைகோஜன் எப்படி விலங்குகள்ல சேமிப்பு உணவு எங்க காணப்படும்? இப்ப விலங்குகள ஈரல்ல தசைகள்ல காணப்படக்கூடிய ஒன்றுதான் எங்களோட இந்த கிளைகோஜன். விலங்குகளின் ஈரலிலும் தசைகளிலும் சொல்லும் தசைகளிலும் காணப்படும் திசைகளிலும் காணப்படும். எனது இந்த கிளைகோஜன். அடுத்த என்ன கொண்டு வந்து மாப்பொருள் பார்த்தோம், செல்லுலோஸ் பார்த்தோம், கிளைகோஜனும் பார்த்தோம். அடுத்த என்ன அரை செல்லுலோஸ் பெக்டின் இனூலின். அரை செல்லுலோஸை பத்தி பார்க்கணும். அரை செல்லுலோஸ் நாலாவது என்ன பார்க்கணும்? அரை செல்லுலோஸ். நாலாவது அரை செல்லுலோஸ் எப்படி? அதுவும் தாவரங்களின் கலச்சுவரின் கட்டமைப்பு கூறு தான் இந்த அரை செல். அப்படியே சொல்லுவோம். தாவரங்களின் கலச்சுவரின் கட்டமைப்பு கூறு. தாவரங்களின் கலச்சுவரின் கட்டமைப்பு கூறு. அதே மாதிரி வந்து வேற கொண்டு வந்து சொன்னோம் செல்லுலோசு மாப்பொருள் கிளைகோஜன் அரை செல்லுலோசு. அடுத்து அது என்னக்குது பெக்டின். அடுத்து என்னக்குது பெக்டின். அஞ்சாவது இருக்கிறது பெக்டின். சரியா? பெக்டின். சரியா? சரி. அதுக்கு தான் பெக்டின் எப்படி? அதுவும் தாவரங்கள்ல கலச்சுவர கூறு தான். தாவரங்களின் கலச்சுவரின் கூறு. தாவர கலச்சுவரின் கட்டமைப்பு கூறு இந்த பெக்டின். அடுத்த என்ன லாஸ்ட் வைக்கிறது மாப்பொருள் கிளைகோஜன் செல்லுலோஸ் அரை செல்லுலோஸ். அடுத்த பெக்டின். அடுத்த நெகிழின் ஒன்று வந்து இனுலின் இருக்குது. லாஸ்டா ஆறாவது உள்ளது வந்து இனுலின். ஆறாவது இருக்கிறது என்னது? இனுலின் என்னது? இனுலின் எப்படி சொல்லலாம்? இனுலின் இது வந்து சில பூக்களின் சேமிப்புணவாக இருக்குமா? அது எப்படி இருக்குமா? சில பூக்களின் சேமிப்பு உணவு. உதாரணமா சொல்றேன்டா டேலியா போன்ற பூக்கள்ல சேமிப்புணவா இருக்கும். டேலியா போன்ற பூக்களின் சேமிப்புணவாக இருக்குமா? பல்சக்கண்டை பத்தி தெரியும். ஒன்றாவது வந்து செல்லுலோஸ் எப்படி? குளுக்கோஸ் மூலக்கூறுகள் இணைஞ்சு உருவானது தான் செல்லுலோஸ்.
வேற சொல்லலாம் செல்லுலஸை பத்தி. இது என்ன செய்தி? மலச்சிக்கல் தடுப்பதில் உதவுது. இது என்ன செய்தி? வேற காணப்படக்கூடிய இடங்கள் எங்க காணப்படுது? தாவரங்கள்ல, கலைச்சுவர்ல காணப்படுது. நார்த்தன்மையான உணவுகளையும் காணப்படுது. அடுத்து இருக்கிறது மாப்பொருள். எங்க மாப்பொருள் இருக்குது? தாவரங்கள்ல சேமிப்பு உணவா இருக்குது. அதே மாதிரி வந்து தாவரங்கள்ல சேமிப்பு உணவா இருக்குது. காணப்படும் இடம் வந்து தானிய வகையில, கிழங்கு வகையில எல்லாம் வந்து சேமிப்பு உணவா இருக்குது. அடுத்து இருக்குது கிளைக்கோஜன். கிளைக்கோஜன் எப்படி? விலங்குகள்ல சேமிப்பு உணவா இருக்குது. அது எங்கெல்லாம் இருக்குது? விலங்குகள்ல, ஈரல்ல, தசைகள்ல காணப்படக்கூடியதா இருக்குது. அடுத்த பார்த்தது அரைசெல்லஸ். அரைசெல்ல எப்படி? தாவரங்கள்ல கலைச்சுவர கட்டமைப்பு கூறா இருக்குது. பெக்டின். பெக்டின் எப்படி? தாவரங்கள்ல கலைச்சுவர கட்டமைப்பு கூறா இருக்குது. அடுத்து இனுலின். இனுலின் எப்படி? இது வந்து சில பூக்கள்ல சேமிப்பனவா இருக்குது. உதாரணம் டேலியா போன்ற பூக்கள்ல சேமிப்பனவா இருக்குது. ஒழுங்கானது அதுக்கான உதாரணம். அடுத்து இருக்குது இதெல்லாம் ஒழுங்கானது. ஒரு சக்கரட் பார்த்தோம், இரு சக்கரட் பார்த்தோம். அதே மாதிரி வந்து பல் சக்கரட்டும் பார்த்தாச்சு. ஒரு சக்கரட்டும் பார்த்தாச்சு, இரு சக்கரட் பார்த்தாச்சு, பல் சக்கரைட்டு பார்த்தாச்சு. இப்ப இந்த பொதுவா இந்த கார்போஹைட்ரேட்ல முக்கியத்துவம். கார்போஹைட்ரேட் முக்கியத்துவம் என்ன முக்கியத்துவம்? கார்போஹைட்ரேட்டின் முக்கியத்துவம். கார்போஹைட்ரேட்டின் முக்கியத்துவம். சரியா? கார்போஹைட்ரேட்டின் முக்கியத்துவம். எனது கார்போஹைட்ரேட் முக்கியத்துவம் பிரதான சக்தி முதலிடமாக என்ன தொழிற்படுது? எங்களோட இந்த கார்போஹைட்ரேட் முதலாவது நாம் கொடுப்போம். என்னது? பிரதான சக்தி முதலிடமாக. கார்போஹைட்ரேட் பிரதான சக்தி ஆகிக்குது. அதோட பிரதான சக்தி முதலிடமாக பிரதான சக்தி முதலிடமாக செயற்படுகிறது. சரியா? முதலாவது. ரெண்டாவது என்ன சொல்லலாம்? இந்த கார்போஹைட்ரேட்டை பத்தி வேற செய்தி அங்கேயல்ல சேமிப்பு உணவாக இருக்குது. எங்க சேமிப்படுவோம் அந்த கார்போஹைட்ரேட்ல? அங்கேயல் நாங்கள் பொதுவாக சொல்றோம். தாவரங்கள்ல மாப்பொருளோட சேமிக்குது. விலங்குகள்ல எப்படி சேமிக்குது? விலங்குகள் எப்படி இருக்குது? ஈரல்ல கிளைகோஜன் வடிவில் இருக்குது. பல்சகட்ல இருக்கு. அப்படி நான் சொல்லலாம் அங்கிகள்ல சேமிப்பு உணவாக தொழிற்படுது. அங்கிகளில் சேமிப்பு உணவாக தொழிற்படுகிறது. உணவு சொல்லலாம் அங்கிகள்ல முதலாவது சொன்னம் சக்தி முதலிடமாக. ரெண்டாவது சொன்னம் உணவுகள்ல எப்படி? அங்கிகள்ல சேமிப்பு உணவாக. அதே மாதிரி மூணாவது சொல்லலாம் மூணாவது அங்கிகளின் கட்டமைப்பு. அங்கிகள் உருவாக்குறது தானே கட்டமைப்பு கூறாக தொழிற்படுகிறது. வேற என்ன சொல்லலாம்? நியூக்ளிக் அமிலத்தில பிரதான கூறாகவும் தொழிற்படும். நியூக்ளிக் அமிலத்தின் பிரதான கூறாகவும் தொழிற்படும். சரியா? சரி. ஒழுங்கானது என்னோட கார்போஹைட்ரேட் பிரதான முக்கியத்துவம். ஒன்றாவது என்னது? அங்கே பிரதான சக்தி முதலிடமாக முக்கிய சக்தி முதலிடமாக தொழிற்படுது. அதே மாதிரி வந்து அங்கீகள்ல சேமிப்பு உணவாக தொழிற்படுது. அதே மாதிரி அங்கே கட்டமைப்பு கூறாக தொழிற்படுது. அதே மாதிரி வந்து நியூக்ளிக் அமிலத்துல பிரதான கூறாகவும் தொழிற்படுது. என்ன தொழிற்படுற? இதன் கார்போஹைட்ரேட் எவ்வாறு தொழிற்படுது? அவங்களோட பிரதான சக்தி முதலிடமாக தொழிற்படுது. சக்தியை வழங்குறதுல பிரதான ஒன்றா தொழிற்படுது. அதே உணவுகள்ல சேமிக்கிறதுல உணவு சேமிப்பாக தொழிற்படுது. அங்கேயோட சேமிப்பு உணவாக தொழிற்படுது. அங்கேயோட கட்டமைப்பு கூறாக தொழிற்படுது. நியூக்ளிக் அமிலத்துல பிரதான கூறாகவும் இந்த எங்களோட கார்போஹைட்ரேட்டுகள் வந்து தொழிற்படுது. கார்போஹைட்ரேட். ரெண்டாவது பார்க்கணும் புரதம். ரெண்டாவது என்னது? ஒன்னாவது கார்போஹைட்ரேட். ரெண்டாவது பார்க்கணும் என்னது? புரதங்கள்.
புரதங்கள் எப்படி எந்த மூலகங்களால் ஆனது? கார்போஹைட்ரேட் சொன்னோம், கார்பன் ஹைட்ரஜன் ஓட்சன் ஆகிய மூலகங்களால் கார்போஹைட்ரேட் சொன்னோம். இங்க புரதம் சொல்லுவோம் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் மற்றும் சிலவற்றில் கந்தகமும் காணும். அப்ப சொன்னா கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் ஆகிய மூலகங்களால் ஆனது, சிலவற்றில் கந்தகமும் காணப்படும். முதலாவது சொல்லலாம். அப்ப கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் ஆகிய மூலகங்களால் ஆனது. மூலகங்களால் ஆனது சிலவற்றில் என்ன காணப்படும்? சிலவற்றில் கந்தகமும் காணப்படும். இது அங்கேயில உடல்ல, எங்கட உடல்ல எத்தனை சதவீதம் புரதம் காணப்படுது? எங்கட உடல்ல எத்தனை சதவீத புரதம் காணப்படுது? எங்கட உடல்ல 17% புரதம் காணப்படுது. எத்தனை சதவீதம்? 17% புரதம் அங்கே உடலில் காணப்படுது. அங்கேகளின் உடலில் காணப்படுகிறது. என்ன சொல்லலாம் புரதத்தை பத்தி? புரதங்கள அடிப்படை கட்டமைப்பு அலகு என்னது? அமினோ அமிலங்கள். அதையும் சொல்லலாம். புரதங்கள அடிப்படை கட்டமைப்பு அலகு அமினோ அமிலங்களும் சொல்லலாம். புரதங்களின் அடிப்படை கட்டமைப்பு அலகு புரதங்களின் அடிப்படை கட்டமைப்பு அலகு என்னது? புரதங்கள் அடிப்படை கட்டமைப்பு அலகு என்னது? எங்கட இந்த அமினோ அமிலங்கள்.